பீகார் மாநிலத்தில வந்து அந்த சாராயம் முற்றிலுமா மதுவிலக்கு செஞ்சிருக்காங்க. ம். தமிழகத்தை விட அது பின்தங்கிய மாநிலம். இருந்தாலும் அந்த மாநிலத்தில வந்து சாராயத்தால வந்து பல குடும்பங்கள் பாதிக்கப்படுதுங்கிறத அந்த முதல்வர் கவனத்தில கொண்டு, உடனடியா அத வந்து நிறுத்திட்டு, இப்ப வந்து மதுவிலக்கு பிரபு அமல்ல இருக்கு. ஆனா, முன்னேறிய மாநிலம்னு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்களால தான் முன்னேறிச்சுன்னுலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மதுவிலக்கு அமல்படுத்துறதுக்கு தயங்குறாங்க. கேட்டா இந்த வருமானத்த வச்சு தான் நாங்க வாழணும் அப்படிங்கிறாங்க. ஆனா நாங்க தான் நம்பர் 1 முதல்வர்ன்னு அவரு சொல்லிக்கிறாரு. துணிச்சலா வந்து மதுவிலக்கு பிறவை அமல்படுத்தி வர்ற வருமானத்த வச்சு பார்த்துக்குவோம் அப்படின்னு நினைக்கிறவர் தான் நம்பர் 1 முதல்வர். இவரு ஸ்டாலின் கிடையாது. அத ம். ஸ்டாலின் தெரிஞ்சுக்கணும். பீகார்ல மதுவிலக்க இது பண்ணது ஊடகங்கள்ல போட மாட்டேங்கிறாங்க. ஏன்னு கேட்டா, இவங்கள எல்லாரும் கேள்வி கேட்டுருவாங்கன்ட்டு. இந்த கள்ளச்சாராயத்த பொறுத்தவரைக்கும் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள அதிகாரிகள் மேலலாம் இன்னும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். ஒரு நாள் அவங்க லஞ்சம் வாங்கி கொண்டு அத அனுமதிச்சிருக்காங்க. ம். 1200 பேர் வரைக்கும் கைது செஞ்சிருக்காங்க அப்படின்னா, நெறைய பேர் காய்ச்சிருக்கிறாங்கன்றது தெரியுது. ஸ்டேஷனோட உதவி இல்லாம செஞ்சிருக்க முடியாது. ம். அப்படிங்கையில அவங்க மேல வந்து வெறும் ட்ரான்ஸ்ஃபரு, சஸ்பென்ஸ் இதோட நிறுத்துனா எப்படி? அடுத்த தடவ இன்னொரு இடத்துல போய் வாங்க தான் செய்வாங்க. அதுல காய்ச்சினவனுக்கு ஜெயில் தண்டனை, காய்ச்சல லஞ்சம் வாங்குனவனுக்கு எந்த தண்டனையும் இல்ல. அதே ம். மாரி மதுவிலக்கு பிரிவுல இருக்கிறவங்களுக்கும் இத அமல்படுத்தாம இருக்காங்க. அவங்களுக்கும் எந்த தண்டனையும் இல்ல. ம். அப்படிங்கிறது நீங்க சொன்ன மாரி நிர்வாகம் இப்படி தப்பு செய்றவங்கள கண்டிக்காம இருந்துகிட்டே இருந்திருந்தா, இவங்க ஆட்சி வந்து மோசமா தான் போகும்.